வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, 2 பேர் மாலை போட்டிருப்பாங்க, ஆனால் வீடு சுத்தமாக இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் காட்டுறாரு, அங்கே வந்து பாத்திரமெல்லாம் கழுவாமல் அப்படியே இருக்குது. 2 பேர் மாலை போட்டுருக்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுங்க. மாலை ஓட்ட வீட்டில் சுத்தமாக இருக்கணும். அதையும் வந்து இவர் வந்து வீடியோவை போட்டுருக்காரு. எதுக்காகனா, இதையும் வீடியோ போட்டு அதில் வந்து வியூஸ் பார்த்து எப்படி இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30,000 20,000. இதில் 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருப்பார். ஏன்னா இவர் ஒரு சில வீடியோவுக்கு கமெண்ட் ஆன் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா நல்லா திட்டுவாங்க தெரியும். அது தெரிஞ்சதே இவர் ஆன் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் யாரை பற்றி பேச சொல்கிறாருன்னா, தன் மனைவி பற்றி தான். அவங்க மொத்தத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ நம்ம சொல்லும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க. அதாவது தன் மனைவி இந்த மாதிரி பாத்திரம் கழுவிலின்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்காரு. இவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாருங்க. 2 பேர் மாலை ஓட்டுக்கிறாங்க. ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக? மாலை ஓட்டு சுத்தமில்லாத வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது இவங்களைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சமையல் கட்டு பார்த்திங்கன்னா எந்த வித சுத்தமாகவும் இருக்காது. 2 பேர் மாலை ஓட்டுக்கிறாங்க. ஒரு 6 நாள் தான் மாலை ஓட்டுக்கிறாங்க. சுத்தமாக இருக்கலாங்க. அவங்களுக்கு கடையில் சாப்பிட்றத தவிர வேறு எதுவும் தெரியாது. மொத்தத்தில் இவர் வந்து அறிவாளி மாதிரி பேசுகிறாரு. ஏன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ குடிச்சிட்டு லைவில் பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் தப்பு இல்லையாமா. இந்த பாத்திரம் கழுவுலேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு. பாத்திரம் வந்து கண்டிப்பாக கழுவி வைக்கணும். நம்ம ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் தான் நாம் சுத்தமாக இருக்க முடியும். என்ன காரணம்னா, வருமானம் தான். இவர் எதை போட்டாலும் ஒரு வைரல் ஆகுது வீடியோ போட்டு அதை வந்து வியூஸ் பார்க்குறாங்க. அது வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நாம் பேசும்போது மட்டும் இவங்கள பற்றியே வீடியோ போடுறே அறிவில்லையேன்னு கேட்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃபை பற்றி இவர் பேசுகிறாரு. அது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? சொல்லி வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வீடியோ போடுறேன், அது வந்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு வியூஸ் வரும், நம்மளுக்கு வருமானம் வரும். சரிங்க, அவங்க தான் பாத்திரம் கழுவலை, நீங்கள் வந்து சும்மா தானே இருக்கிறீங்க, இவர் கழுவலாம்லங்க? அதெல்லாம் கிடையாது. இவருக்கு வந்து வீடியோ எடுக்கணும், வருமானம் பார்க்கணும். 2வது பார்த்திங்கன்னா, இவர் அந்த அம்மா மாலை ஓட்டுக்கான்ட்டுக்குது. என்னம்மா மாசமாக இருக்கிறியா, எல்லோரும் என்னை கேட்குறாங்க அப்படிங்கிறாரு. உருவ கேலி பண்ணுறாரு. மொத்தத்தில் மாலை போட்டு எதாவது பேசணும், எதாவது பேசக்கூடாதுங்கிறது உதாரணம். மாலை ஓட்டினா நல்ல பயபக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை. சும்மா வந்து விரதங்கிற பேரில் மாலை போட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி மரியாதை. இவர் வந்து 5-6 நாளைக்கு முன்னாடி வேறு யுகத்தில் இருந்தார். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து சமையல் கட்டை காட்டுறாரு. பாத்திரம் கழுவிலியாமல் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. இந்த வீடியோ வந்து பல டைம் போட்டுருக்காரு. இந்த மாதிரி வீடியோ ஒரு டைம் போட கிடையாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு வருமானம் வரணும். வருமானம் வரதுக்கு ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு. இன்றைக்கி இந்த கண்டென்ட் கிடைக்கலையாட்டுக்குது. சொல்லி வச்சுதான் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக வியூஸ் வரும்னு இவங்களுக்கு தெரியும். அதை வந்து சொல்கிறாரு. அது யாரை சொல்கிறேன்னா, சொந்த மனைவித்தான் சொல்கிறாரு. அதாவது பாத்திரம் கழுவலேன்னு மாலை போட்டால் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுங்க. நம்ம அப்போ தான் நம்ம அந்த செய்கிற போட்ட மாலைக்கும் ஒரு பயபக்தியாக இருக்குது. அப்புறம் அந்த கடவுளுக்கு நம்ம பணிவிடை செய்யறதா அர்த்தங்க. மாலை ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வட்டல் வந்து கழுவுறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லையா? ஏன்னா இவங்க எந்த வேலைக்கு போகிறாப்புன்னு தான் சொல்லலை. எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. வீடியோ எடுக்கிறதா இவங்களுக்கு வேலை. இதையும் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அப்போ என்னென்னு நீங்களே பார்த்துங்க. நான் சொல்லும்போது மட்டும் உனக்கு வேறு வேலை இல்லையா? எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் வீடியோ போடுறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறது நீங்கள் வீடியோ போடுங்க. பாத்திரம் கழுவலியாமல் அது ஒரு வீடியோ போடுறாரு. அதையும் வந்து மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா நிறைய பேர் திட்டுவான்னு இவருக்கு நல்லா தெரியும். இது வேணும்னு தான் பண்ணியிருக்கிறது. அதாவது மொத்தத்தில் இவங்க வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க. அதை வந்து பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு வியூஸ் வரும். இவர் வந்து பல யுக்தியை தெரிஞ்சு வச்சுக்கிறார் வலைதளத்தில். எதை போட்டால் மக்கள் பார்ப்பாங்கன்னு இவங்க நல்லா தெரியும். இவங்க 2 பேர் மாலை ஓட்டுக்கிறாங்க. ஒரு பாத்திரம் கூட கழுவ மாட்டாங்களா? அதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்கிறாருன்னா இவர் நான் என்னத்தை சொல்கிறதுங்க? நம்ம சொல்லும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க. மொத்தத்தில் பயபக்திங்கிறது இவங்கள பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. மாலை ஓட்டு மொத்தத்தில் ஒரு வீடியோ போடலாம். மாலை ஓட்டு பாத்திரம் கழுவியாமல், அப்புறம் மாலை ஓட்டு போண்டா சாப்பிட்றாங்க, அதுக்கு ஒரு வீடியோ. அதாவது பக்திங்கிறது இவங்களுக்கெல்லாம் கிடையாது. பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. மொத்தத்தில் வருமானம் பார்க்குறதுல இவங்க மிஞ்ச யாருமே பண்ண முடியாது. மொத்தத்தில் சமூக வலைதள ஆறுகையில் சிக்கிட்டு இருக்குதுன்னா இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற ஆளுகையில் சிக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லும்போது மட்டும் நம்ம கொந்தளிப்பாங்க. அதை பற்றி கவலை இல்லை. பாத்திரம் கழுவலியாமல் அது ஒரு வீடியோ. இவர் கழுவலாம் இல்லை, இவர் கழுவும் இல்லாமல் இவர் அதெல்லாம் கிடையாது, பண்ண மாட்டாருங்க. மொத்தத்தில் இவர் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது. வீடு வந்து யார் வேணால் சுத்தம் பண்ண வைக்கலாங்க. மனைவி தான் சுத்தம் வைக்குமா? அது கணவன் கூட பணிவிடை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இவருக்கு வீடியோ எடுத்து வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறதுல இவங்க குறியாக இருக்கிறாங்க.